ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அரசியலையும் பார்க்கும்போது வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கு. தேசிய கட்சியினுடைய யோக்கியதை என்ன? தேசிய கட்சின்னு சொன்னா போதுமா? தேசிய கட்சியினுடைய யோக்கியதை என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன மாதிரி எல்லாம் சூளுரைத்தார் திரு பிரதமர் மோடிஜி அவர்கள். அப்போ எடப்பாடி ஒரு கட்டத்தில் சொன்னார், பொய் மட்டும்தான் சொல்றீங்க, மைக்கும் வாயும் தான் உங்களுக்கு ஆயுதங்கள், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க தலைவராக இருந்து என்ன வாங்கி கொடுத்தீங்க? கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணி கட்சி அதிமுக தலைவர்களை, முதுபெரும் தலைவர்களை, அசிங்கமா இறந்து போனவங்களை பற்றி பேசுறது என்பது ரொம்ப ஒரு அரசியல் அரைவேக்காட்டுத்தனம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய கலை அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களை திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்ததை பார்க்குறோம். இதுக்கு ரியாக்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் செய்தது திரு எடப்பாடியார் தான், இதுக்கு ரியாக்ஷன் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல வலதுசாரிகள் ஊடகங்கள்லாம் பேசிட்டு வர்றாங்க. இப்படியான ஒரு தரமற்ற ஒரு வார்த்தைகளை எதிர்கட்சி தலைவரை, ஒரு முதுபெரும் தலைவரை, ஒரு தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய எடப்பாடியாரை இப்படி பேசியிருக்காரு. ஒரு திமுக காரரா நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக காரரா நான் எப்படி பாக்குறேன்னா, நாங்க பார்த்து வளர்ந்த அரசியல்லாம் வேற, இப்ப இருக்க அரசியல் வேற. நாங்க பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இவர்கள் இருந்த காலத்தில், அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல பி ராமூர்த்தி, சங்கரையா, இவர் போன்ற அவர்களெல்லாம் அந்த ஆளுமைகளோட நான் நெருங்கி பழகியவன். அவர்களுடைய அரசியல் வேற. மிஸ்டர் கல்யாண சுந்தரம் அவர்னாலதான் எம்ஜிஆரே அந்த காலத்துல கூட்டணி வச்சு பண்ணாங்க. அப்படி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களோட எல்லாம் நான் பயணம் பண்ணவன். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அரசியலையும் பார்க்கும்போது வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கு. நாவடக்கம் என்பது யாருக்குமே இல்லை. அரசியல் என்று சொன்னால் அது அவசாரித்தனமாக நினைத்து கொண்டு அனைவருமே குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? வலதுசாரி ஒரு வலதுசாரி ஒரு விவாத மேடையில ஓப்பனாவே சொல்ற ஒரு வலதுசாரி விவாத மேடையில சொல்றாரு, நம்ம அந்த காலத்து அரசியல் சொல்றோம், ஆனா அது கண்ணியமான அரசியலா? 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்பது துவக்கப்படுது. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்குகிறார். 47 1967 திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறும் வகையில் இந்த இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பரிமாறிக்கொண்ட அந்த வார்த்தைகளை வெளிப்படையாக பேச முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வலதுசாரி சிந்தனையாளர் ஒரு கருத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா பிள்ளைக்கு உள்ள உறவு அது. சரியா? பேசக்கூடிய வார்த்தை. ஆமா, அது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. அது அவர்கள் இருவரும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி, காமராஜரை பற்றி பேசினாரா, அதன் பின்பு இருந்த பக்தவச்சலம் அவர்களை பற்றி பேசினாரா, அல்லது அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்து வந்த ராஜாஜி அவர்களை பற்றி எல்லாம் பேசினார்களா? பேசல. இது பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் உள்ள ஒரு பைண்டிங். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய உறவு. பேரறிஞர் அண்ணா அதாவது நிர்வாகத்தில் நம் பங்கு கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அவர் வேண்டாம், நம்ம அரசியல் வேண்டாம், நம்ம அரசியலுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. அதை கேட்காம தான் இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆகையினால அது அவர் தந்தைங்கிற முறையில, அதுக்குதான் தந்தை பெரியார் சொல்றோம். அதனால தந்தைங்கிற முறையில அவர் சொல்ற வார்த்தைகள் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் எங்க அண்ணா வேற யாரையும் சொல்லல, அதைத்தான் நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூட எவ்வளவுதான் இருந்தா கூட வேற நாங்க எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ திட்டுறதை நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் எங்க குழந்தைகள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போன கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் எடப்பாடிய கூட பேசுறேன், நாகரிகமா தான் பேசுவோம். பட் இருந்தா கூட அது காரணம் என்னன்னு எங்க பங்காளிகள் அவங்க.
சோ எங்களுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்காக அத்துமீறி எல்லாம் பேசவும் மாட்டோம். ஆனா இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவ்வாறு அல்ல. நாங்க மாறி மாறி வந்து ஊழல் செஞ்சுப்போம், கொள்ளடிப்போம், எல்லாம் பண்ணுவோம், அந்நிய சக்தியான தேசிய கட்சிகள் எக்காரணத்தை கொண்டு உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. தேசிய கட்சியினுடைய யோக்கியதை என்ன? தேசிய கட்சின்னு சொன்னா போதுமா? தேசிய கட்சியினுடைய யோக்கியதை என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன மாதிரி எல்லாம் சூளுரைத்தார் திரு பிரதமர் மோடிஜி அவர்கள். திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்டவர்களை நாங்கள் என்ன விமர்சனத்துக்கு உட்படுத்தினோம் சொல்லுங்க. இதே அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு எங்கள் மீது ஊழல் பட்டியல அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு ஊழலை வந்து எங்கள் மீது ப்ரூவ் பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதற்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா? செந்தில் பாலாஜி உள்ள இருக்காருல்ல, செந்தில் பாலாஜிங்கிறது நாங்க போட்ட வழக்கியா? அது அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது போடப்பட்ட வழக்கினுடைய எச்சம் தான் அது. சரியா? ஆகையினால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவாவே அரசியல்ங்கிறது வந்து ஒழுக்கமா நேர்மையா மக்களினுடைய வரி பணத்துலதான் ஒரு அரசு நடக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும், நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் வரி பணம் தான், அடுத்த அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய வரி பணம் தான். அந்த பணத்துல ஆட்சி பண்ணக்கூடியவங்க வழிமுறைகளை தெரிஞ்சு வைத்து நாகரிகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதை அனுமதிக்கவும் கூடாது. பொதுமக்களும் அது கண்டனம் தெரிவிக்கணும். அவ்வப்போது உங்களுடன் உடன் விருந்தினர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார், கலைஞரனுடைய வாரிசு அல்லவா நான், அதாவது திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பாவாடை தூக்கி நாடாவை அவிழ்த்து பார்க்கவும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களே சட்டசபையில வந்து தவறான வார்த்தையில நீங்க பரப்புறீங்க. அவருடைய ஃபைல், அதாவது இந்த ஆங்கிலத்துல சொன்னா ஒரு ஃபைலுக்கு மேல இருக்கக்கூடிய கவரு, அந்த கவரு அந்த அது மேல கட்டி இருக்கும், நாடா கட்டி இருக்கும். அந்த நாடாவை அவுத்து அந்த இதை மேல இருக்க அந்த இதை ஓபன் பண்ணோம்னா உள்ள இருக்க ஃபைலு அந்த பேப்பர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்லக்கூடியது வந்து அவர் தமிழ் உச்சரிப்புல சொன்னாரு. அது தமிழ் அர்த்தம் புரியாத சில தலைக்கணம் பிடிச்ச சில கிறுக்கர்கள் வந்து இதை வந்து கிறுக்குத்தனமா விமர்சனம் பண்றது ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர் சிலையடையாக பேசக்கூடியவர். இன்னைக்கு துரைமுருகன் இருக்காருன்னா அவர் சிலையடை பேச்சுக்காரர். இதெல்லாம் வந்து சிலருக்கு தான் தெரியும். இப்ப இவர் இருக்காருன்னு சொன்னா இங்க பாரு, டாஸ்மார்க்ல கிக் இருக்கா கிக் இல்லையா அவர் சொன்னார்னா அவர் சாப்பிட்டு பார்த்திருப்பாரு. நான் சாப்பிட்டு பார்க்கலையா, அதனால எனக்கு அதுல கிக் இருக்கா கிக் இல்லையான்னு தெரியல. என் அருகாமையில் இருக்கக்கூடிய நான் உறவினரை கேளு, அவர் எதுவும் சாப்பிட்டு பார்த்தாரா, அதுல கிக் இருக்கா இல்லையான்னு அவர் சொல்லுவாரு. ஓகே, திரு கலை சார், அண்ணாமலை அவர்கள் திரு எடப்பாடியாரை பற்றி இப்படியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நீங்களும் பல விவாத மேடைகள்ல நானும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அவர் ஒழுங்கா செக்அப் பண்ணணும் அப்படின்லாம் கூட நீங்க கடுமையான விமர்சனத்தை ஒரு மாநில தலைவர் மீது வைக்கிறீங்க. ஏன் ஒரு இப்படியான ஒரு விமர்சனம்? திரு தமிழிசை அவர்களும் சொன்னாங்க, தன்னுடைய தலைவர் அவர் ஒரு மூத்த முன்னோடி என்ற ஒரு அடிப்படையில் அவர் ஒரு வார்த்தைகளை வந்து கண்ணியமா உபயோகப்படுத்தணும் ஒரு அறிவுரையும் சொன்னாங்க. ஆனால் அவர் செய்தது எதிர்வினை, எடப்பாடியாருக்கு கொடுத்த எதிர்வினை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்வினைன்னா ரெண்டு பக்கமும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடியார் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நீங்க பொய் மட்டும்தான் சொல்றீங்க, மைக்கும் வாயும் தான் உங்களுக்கு ஆயுதங்கள், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க தலைவரா இருந்து என்ன வாங்கி கொடுத்தீங்க இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பலனை மத்திய அரசிடம் வந்து நீங்க பெற்று தந்தீர்களான்னு கேட்டார். வெறும் வாய்ச்சவடான்னு சொன்னார். இது கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை. இதுல அநாகரிகமாக கீழ்த்தரமா பேசுனதா அர்த்தம் இல்லை. ஆனா ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு, நீ ஒரு தற்கொலைன்னு சொல்ற. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவரை பார்த்து, ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்த்து தற்கொலைன்னு சொல்றாங்க. தற்கொலைங்கிற வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை இல்லையா? அது கேவலப்படுத்துறதுல ஒருத்தர் பொய் சொல்றது நார்மலா சொல்றது. நீங்க பொய் சொல்றீங்க. நாராயணன் துணைத் தலைவர், பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கிட்ட கேட்கும்போது தற்கொலை என்றால் என்ன பொருள், அதனுடைய பொருள் எழுத படிக்க தெரியாதவன், ஆகையினாலே அதை குறிப்பிடுவதில் என்ன ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை தனியா கொடுக்குறாரு. அவர் ஒரு தற்கொலை அப்படின்னு நான் சொல்றேன், அவர் ஏத்துக்குருவாரா? தற்கொலை அவர் ஒரு தற்கொலை தற்கொலைங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் வந்து கல்வி அறிவு இல்லாதவங்க தான் அர்த்தம். கல்வி பயிலாதவர்களுக்கு தான் தற்கொலை. ஆமா, அவர் பிஏ படிச்சிருக்காரு. இவங்க தலைவர் மோடி பிஏ படிச்சாருன்னு சொல்லி
அந்த சர்டிபிகேட் போலி சர்டிபிகேட் சொல்லி பல பிரச்சனைகள் வந்துச்சு. அப்ப யாரு தற்குறி? யார சொல்றாரு? அவர் பிஏ படிச்சிருக்காரு, சர்டிபிகேட் வச்சிருக்காரு எடப்பாடி அவர். அது மட்டும் இல்லைங்க, இவர் என்ன பேச்சு பேசுறாருங்க, வாய்க்கு வந்ததை பேசிட்டே இருக்கிறாரு. எல்லா காலத்திலையும் இவர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா தான் தோண்டித்தனமாக ஒரு முறையான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக தெரிந்து கொண்டு பேசுறது அவர் வழக்கமா இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் சொல்றது பொதுவா எப்பயுமே என்ன சொல்றாரு, திடீர்னு என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு காட்டுல கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தார் சொல்றாரு. இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறாரு? அது இப்ப எதுக்கு சொல்லணும்? அவரை ஒரு கொலை வழக்குல அவரு ஒரு விசாரணையில் இருந்தார், கைது செய்யப்படல, விசாரணையில் இருந்தார். இறுதியா அவர் விடுதலை ஆயிட்டார், அந்த வழக்குல இருந்து விடுதலை ஆயிட்டார். விடுதலை தவறா யாருமே கேஸ் போடலாங்க. ஒரு கொலை நடந்திருக்கு, அதை ஒட்டி உறவினர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல இவரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு அவங்க கருதி இவர் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து அவர் அந்த வழக்குல இருந்து விடுதலை பெற்று வந்துட்டாருல, எவ்வளவு காலம் ஆகி போச்சு. அது இப்ப அதை கிளப்ப வேண்டிய தேவை என்ன? அதே மாதிரி செல்வ தந்தை அவர்கள் மீது விமர்சனம் வச்சாரு, ஹிஸ்டரி ஷீட். அது அவர் விடுதலை ஆகல, இன்னும் அவர் மேல பல வழக்குகள் நிலுவை இருக்குது. எடப்பாடியார் மீது இருக்கக்கூடிய வழக்கு விடுதலை ஆகிட்டாரு, ஜெயலலிதாவா விடுதலை ஆயிட்டாரு. அது அண்ணாமலை சொல்றதுக்கு முன்னதாகவே டிடிவி தினகரன் அவர்களே வந்து ஏவன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து டிடிவி அவர்களே பேசியிருக்கிறாரு. ஆமா, அப்ப தப்பு தானே? சரியா? அது உண்மையா? அது அப்ப ஏற்பு யாரு? உங்க சித்தி தானே. கடைசியா உங்களுக்கு ஜெயிலுக்கு போனது யாரு? உங்க சித்தி தானே. உங்க சித்தி உங்க ரிலேட்டிவ்ஸ் தானே போனாங்க, 3 பேர் போனவங்களும் உங்க சொந்தக்காரங்க தானே. அவங்க எப்படி பேசுறீங்க? ஏன் அக்யூஸ் கடைசியில் அவங்க மேல கேஸ் இல்லையே சார். கேஸ் அவங்க மரணிச்சதுனால அதற்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த கர்நாடக ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தான். அதுல அவங்க விடுவிக்கப்பட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. அது அவங்க மேல விசாரணை நடத்தப்படல, இறந்துட்டதுனால. அதை வந்து எப்படி அவங்க தண்டனை கொடுக்கப்படல அவங்க மேல, பிற எப்படி அவங்க அக்யூஸ்டே அவங்க தண்டிக்கப்பட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்கள போய் லாலு பிரசாத்தையோடையும் சவுதாராவோட இணைத்து எப்படி அண்ணாமலை பேசுறாரு? அவரை விட ஜெயலலிதாவோட இவருடைய ஒய்ஃபும் இவருடைய மனைவியும் அம்மாவும் ரொம்ப திறன் படைத்தவங்க. எந்த ஆட்சி செஞ்சாங்க? எந்த மாநிலத்தில் ஆட்சி செஞ்சாங்க? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? திறமை எங்க நிரூபிச்சிருக்காங்க? திறமை என்னங்க? அவங்களையும் ஜெயலலிதா அம்மாவையும், அரசியல் சம்பந்தம் இல்லாத அவங்களையும், அரசியல்ல இவ்வளவு பெரிய ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடத்தி அவங்க ஒரு தலைமை தாங்கி நடத்தின ஒரு தலைவியையும் அவங்களையும் போய் குடும்ப தலைவிகளையும் இணைத்து அவங்கதான் ரொம்ப சிறப்பானவங்க, திறன் படைத்தவங்க சொல்லி பேசுறதுக்கு என்ன தேவை இருக்குங்க? ஏன் ஒரு மனைவியையும் மனைவியோடும் ஒரு தாயோடும் ஜெயலலிதா அம்மாவையே கம்பேர் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? அதான் லூஸ். அங்கே நட்டு கொஞ்சம் கலண்டு போடல, நட்டு கலண்டு போடுது. அதான் பிரச்சனை. அதனால இப்படி எல்லாம் பேசுறது என்ன சம்பந்தம்? நீங்க ஜெயலலிதாவை இன்னொரு தலைவியோட சம்பந்தப்படுத்தி பேசுங்க, சசிகலாவோட பேசுங்க, ஜானகி அம்மாவோட பேசுங்க. இப்போ ஒப்பிட்டு பாருங்க. குடும்ப தலைவிகளோட போய் நீங்க ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? தேவை இருக்கா? அது என்ன தேவை இருக்கு? அந்த என்ன பொருள் கொடுதுங்க? வாய்க்கு வந்து பேசுறதுங்க. எடப்பாடி அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு கொலை கேஸ்ல சொல்றாரு. என்ன அதுக்கடுத்து என்ன சொன்னாரு? அண்ணா ஓடி ஒளிஞ்சிட்டாரு. யாருக்கு? முத்துராமலிங்க தேவருக்கு பயந்துட்டு அண்ணா ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அந்த அண்ணா மதுரையில மறுநாள் தமுக்கம் மைதானத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினாரு. அது இவருக்கு தெரியுமா? ஓடி ஒளிஞ்சவர் அப்படிங்க பொதுக்கூட்டத்துல பேசினாரு. இப்படியெல்லாம் விவரங்களை, தகவல்களை சேகரிக்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அவர் பேசும்போதே பாருங்களேன், ஒரு பதட்டத்தோட பேசுவாரு. அதெல்லாம் ஒரு நோயினுடைய அறிவு. அவர் தானே சார் எதிர்கட்சியா செயல்படுறாரு தமிழ்நாட்டுல. என்னத்தை செயல்பட்டாரு அவரு? மக்களோட என்னத்தை செயல்பட்டாரு சொல்லுங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் சொல்லி அவர் தானே சார் தோல் உரிச்சு காட்டுறாரு. என்னத்தை காட்டிட்டாரு சொல்லுங்க? பல விவகாரங்கள் அவர் தானே. 2 ஃபைல் வெளியிட்டாரு. ஒரு ஃபைல் கவர்னர் கொடுத்தாரு. இது வரைக்கும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? மத்திய அரசாங்கத்தை கவர்னர் ஏதாவது சொல்லி ஆக்ஷன்? இப்ப பாஜகவுடைய முன்னணி தலைவர் கருநாகராஜன் சொல்லியிருக்காரு, அதிமுகவினுடைய ஊழல் வழக்குகள்லாம் வந்து
நாங்க இப்ப நீதிமன்றத்தை நாடி அதுக்கு உண்டான வேலைகள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கருணாகரன் இன்னைக்கு ஒரு சொல்லுங்க. உங்களோட கூட்டணி இல்லைன்னா நீங்க செய்வீங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் அவங்க தைரியமா உங்களோட வெளியே வந்தாங்க. உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்த காரணம் அவங்களுக்கு தைரியமா தானே பண்ணாங்க. நீங்க ஊழல் வழக்கு போடுங்க. ஏற்கனவே அவங்க மேல ஊழல் வழக்கு இருக்குது. திமுக உங்க சகா, இப்ப உங்களோட லேட்டஸ்ட் சகா யாரு? திமுக. அவங்க போட்ட ஊழல் வழக்கு, ஏகப்பட்ட வழக்கு. அதிமுக சொல்வதற்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. அதிமுக அருகதை இருக்குங்க, வெளியே வந்தாச்சு. வந்தவங்க நீங்க என்ன சொல்லிட்டீங்க? தேர்தலுக்கு எஸ்பிவி அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் ஞாபகம் வருது. அதாவது நாங்களும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருந்தால் 30-35 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதுதான் வேலுமணி சொன்னதா? வேலுமணி அவர்கள் அவர் சொன்னத ஒரு அரித்மெட்டிக் சொல்லிருப்பாருங்க. அவர் திமுக சொல்லலாம். கோவையில நாங்க பிஜேபி வச்சிருந்தா அண்ணாமலை அவர்கள் 4.5 லட்சம் வாக்கு, எங்க திமுக வேட்பாளர் ஒரு 5 லட்சம் வாக்கு, அப்ப 9 லட்சம் வாக்கு வாங்கிருக்காங்க. அவங்களும் சொல்லலாம்ல அந்த அரித்மெட்டிக்க. அந்த அரித்மெட்டிக் சொன்னா அது ஒரு முறையா இருக்குமா? அந்த முறையா அந்த அரித்மெட்டிக் ஜெயிச்சவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? ஜெயிச்சுட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, அரித்மெட்டிக், சிம்பிள் அரித்மெட்டிக், 2 பேரும் சேர்ந்து இருந்ததா கணக்கு ஒருத்து அரித்மெட்டிக் படி பார்த்தா ஜெயிச்சுட்டாங்க. என்ன வாதம்னு கேக்குறாரு. அது எதுக்காக அந்த வாதம் அந்த இடத்துல அதிமுக ஒருவேளை எதிர்கட்சியாக இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துமா? இருக்கக்கூடிய இடத்துல இல்ல, அப்படி இல்ல. பாஜக காங்கிரஸும் பயன்படுத்தி இதோட மோசமா பேசுவாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவரு நீங்க திமுக வெற்றி பெற்றது வாக்குகள் பிரிந்ததுனால சொல்றதுக்காக சொன்னார். திமுக எதிரான கருத்து அது. அதுக்காக பாஜக உடன்படணும் அவர் இப்பயும் பேசுவாங்க. காலங்கள்ல நம்ம உள்ள ஓரல்ல சேருவோம் எங்கேயுமா சொன்னாரா? இப்ப அவங்க முடிவு என்னங்க? இப்ப செயற்குழு முடிவும் அதுதானே, கூட்டணி இல்லைங்கிறது தானே. அப்ப அதுல அவர் நிக்கிறாரு. அவர் மாத்தி ஒரு பேசலையே, செயற்குழு முடிவுக்கு எதிராக பேசியிருக்காரா? அதெல்லாம் நீங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சு தொங்கிட்டு இருக்காங்க எல்லாரும், ஒரு சென்டென்ஸை வச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு கிடைச்சா தொங்கிட்டே இருப்பாங்க. நம்ம நாள் தொங்குவாங்க, கீழே விழுகிறவங்க தொங்கிட்டே இருப்பாங்க. இது தமிழ்நாட்டு வழக்கம் அரசியல்ல. அதை நானே சொல்றேன், அண்ணாமலை இப்படி எல்லாம் பேசுறது என்பது வாய்க்கு வந்தபடிதான் பேசக்கூடிய. கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணி கட்சி அதிமுக தலைவர்களை, முதுபெரும் தலைவர்களை, அசிங்கமா இறந்து போனவங்களை பற்றி பேசுறது என்பது ரொம்ப ஒரு அரசியல் அரைவேக்காட்டுத்தனம். அது ஒரு போலித்தனமான அரசியல்வாதிக்கிறத தெளிவா காட்டுது. அவர் இப்ப என்ன இருக்காருன்னா, அவர் டெஸ்பரேஷன், விரக்தி நெல்லைக்கு போயிட்டார். அவர் என்ன சொன்னார்? மத்திய தலைமையில அதிமுக கூட்டணி இல்லாமலேயே நம்ம 2000க்கு வந்துருவோம். இல்ல, வரல, நாடாளுமன்றத்தில் வரல, சீர் தூக்கி போட்டாங்க மத்திய. ஏதோ தேமுதிகவோட தயவுனால ஏதோ வந்துட்டீங்க. தேமுதிக எங்க இருக்கு? இப்ப தேமுதிக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படியே அங்க என்டிஏ அலையன்ஸ் வந்துருச்சுன்னா ஈக்குவலா இருக்கும். 20% வந்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கற்பனையில என்ன வேணாலும் சொல்லலாம். ஹைப்போதெட்டிக்கலா இப்படி இருந்தா அப்படியா இருக்கலாம், அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா ஆயிடுவாங்க, அப்படிலாம் பேசலாம் நீங்க. அது வேற விஷயம். நடந்தது என்ன? அவங்களுக்கு 2% வாங்கியிருக்காங்க, இவங்க 21% வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் உண்மையா நடந்தது. வாங்கின பெர்சன்டேஜ் அதுதான். தேமுதிக அதிகமான இடங்கள்ல டெபாசிட் எடுத்திருக்காங்க, அதுவும் நடந்திருக்குது. அதிமுக குறைவா நடத்துறது டெபாசிட் இழந்திருக்காங்க. அதனால அதிமுக 2000க்கு வந்த உடனே அண்ணாமலை அவங்க அகில இந்திய தலைமை தூக்கி எறிஞ்சிருச்சு, போயாங்க. அதனால டெஸ்பரேஷன் விரக்தி நிலையில அண்ணாமலைக்கு அதிமுக மேல கடுமையான கோபம், கடுமையா அவங்கள விமர்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தெரியுமா, அதிமுக கடுமையா விமர்சிச்சா திமுகவோட நேசமா போறதுக்கு அது உதவும் நினைக்கிறேன். ஓகே, திரு காமராஜ் ஐயா, இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் விவாதிக்கலாம் நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் இந்த விவகாரம் சம்பந்தமாக எடப்பாடியாருக்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்காரு. குறிப்பா இந்த சமகாலத்துல ஒரு தலைவர், ஒரு புத்திசாலியான தலைவர் இபிஎஸ் அவர்கள், அவரை பற்றி இப்படியான ஒரு விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை கண்டிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த எடப்பாடியார் அவர்கள் ஒரு முன்னாள் முதல்வர், அவருடைய 4 ஆண்டு ஆட்சி பார்த்திருக்கீங்களா? அங்க எவ்வளவு நல்ல ஆட்சி தானே இருந்துச்சு. அசாதா இப்ப திமுக ஆட்சியை பாருங்க, இந்த 3 ஆண்டு ஆட்சியில இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி பரபரப்பா இருக்கு, ஒரு அசாதாரண சூழ்நிலையா இருக்கு. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில 4 ஆட்சிகள் சுமூகமா தானே முடிச்சாரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் தரும் விதமாக எடப்பாடியாருக்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறாரு. இந்த சமயத்துல உறுதுணையா இருந்திருக்காரு. இதை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்துல அதிமுகவோட நிர்வாகிகள்
கோடான கோடி நன்றிகள் சீமானுக்கு அப்படின்னு சொல்லி போஸ்டர்கள்லாம் பல இடங்கள்ல வந்து சீமானுக்கு ஒட்டப்பட்டிருக்கு. எடப்பாடியார் அவர்களுடைய முகமும் சீமான் அவர்களுடைய முகமும் அருகே இருந்து ஒட்டப்பட்டு பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீமான் அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் உள்ள உறவை பற்றி. ஏற்கனவே அவருக்கு தேவையான பணங்களை எல்லாம் கொடுத்து உதவுவதே எடப்பாடி அவர்கள் தான். அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, இப்ப ஆட்சி இல்லாத போதும் சரி, இன்றைக்கு அவர்கள் தான் அவர்களுக்கு பணத்தை அள்ளி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். வாரி வழங்குகின்ற வள்ளலை பற்றி அவர்கள் பேசுவது தவறு எதுவும் இல்லை. அவர் தவறாக எதுவும் பேசவில்லை, புகழ்ந்துதான் பேசி இருக்கிறார். வாங்கிய பணத்திற்கு சில புலவர்கள் எல்லாம் பொற்கிளி பெற்றவுடனே மன்னனை வாயான புகழ்ந்து வானலாக புகழ்ந்து பாடுவார்கள், பார்த்திருக்கிறீர்களா? அது போன்று இல்ல, நீங்க பயத்துல பேசுறீங்க போல. ஒருவேளை வருங்காலத்தில் அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல பேசுறீங்க போலயே. தம்பி, நீங்க தவறான கணக்கு போட்டு பாக்குறீங்க. யார் போனா என்ன, சீமான் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துறாரு. சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போனாலும் சரி, அல்லது சீமான் அவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டுக்கு போனாலும் சரி, யார் யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு வெற்றி மற்றும் எங்களுக்கு உறுதி அல்ல, தோல்வியும் உறுதிதான். நாங்க எப்பொழுதுமே தோல்வியை நோக்கித்தான் பயணிக்கின்றோம். ஆனால் வெற்றி கிட்டுகிறது. காரணம் என்றால் நாங்கள் செய்கின்ற சேவைக்கு மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம். அப்படித்தான் நாங்க பாக்குறோமே தவிர, ஐயோ நம்ம தோற்றுருமே 10 ஆண்டு காலம் நாங்க ஆட்சியில இல்ல, அதுக்கு முன்னாடி 13 ஆண்டு காலம் ஆட்சியில இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிஞ்சு போச்சா அழிஞ்சு போச்சா, அப்படியெல்லாம் இல்ல. இது கட்டுக்கோப்பான கட்சி. இன்றைக்கு இந்திய அளவிலேயே ஒரு கட்சி இருக்குன்னா கட்டுக்கோப்பான கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்லாத போது கூட யாருமே எங்க கட்சியை விட்டு போகல. ஒரே ஒரு நபர் துரைசாமியை தவிர வேற யாரும் எங்களை விட்டு போனதில்லை. கூகா செல்வம் போய் திரும்ப வந்துட்டான்ல, வந்து மண்டையை போட்டு போயிட்டான். சரியா? அந்த ஆள் ராமலிங்கம், அந்த விவசாயிகளுடைய தலைவர் ராமலிங்கம் போனார். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ 1000 லைட் எம்எல்ஏ கடைசி காலகட்டத்துல போறாரு, பிரிஞ்சு போறாரு. சாதாரண விஷயமா அது? போயிட்டு திரும்ப டிஎம்கே வந்தாரு. எப்ப வந்தாரு? கடைசி காலத்துல தான் வந்தாரு. எப்படினாலும் போனாரு. போன மச்சான் திரும்பி வந்தார்ல, வந்த மச்சான் மண்டையை போட்டு போயிட்டார்ல. அவர் இல்லாத ஒருத்தரை பத்தி பேச வேண்டாம், புரியுதா? அதனால இங்க இருந்து எங்களை பாய்ச்சிட்டு போன துரைசாமிக்கு நாங்க இங்க துணை செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர் கொடுத்து வச்சிருந்தோம். இப்ப அங்க என்ன பெரிய பொறுப்புல இருக்காரு? துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சியில துணைத் தலைவர் எங்க கட்சியில இருக்க வட்ட செயலாளருக்கு ஈக்குவல், அவ்வளவுதான். சோ ஆகையினால யாருமே எங்களை விட்டு போனவங்க எல்லாமே பருப்பா தான் போவாங்களே தவிர, பாலா தான் போவாங்களே தவிர தேனாக மாட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சின்னு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறாரு. அதுல என்னங்க தப்பு? அவருக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ ஒரு அசாதாரண சூழ்நிலை. திமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சியோட திமுக ஆட்சியை கம்பேர் பண்ணி பார்க்க இயலாது. அது பொற்கால ஆட்சின்னு அவரு சீமானுக்கு வேணா பொற்காலமா இருக்கேன்னா அவருக்கு பொற்காசுகள் தருகிறாரு. அதனால அவருக்கு பொற்கால ஆட்சி. நீங்க போற போக்குல வைக்க கூடாது. போற போக்குல ஆதாரம் பணம் அவரு எண்ணி வாங்கி எண்ணிட்டு இருக்கும் போது போட்டோ எடுத்து கொடுப்பாங்களா? சும்மா இரியா. இந்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் 15, 10, 25 கோடி கொடுத்தீங்க. நாங்க கொடுத்தோம் தானே சொல்றோம், அவங்கள வாங்கணும் தானே சொல்றாங்க, குடுக்கலன்னு சொல்லலையே. அதாவது அவங்களோட இணக்கமா ஒரு எடப்பாடியார் அவர்களோடு திரு சீமான் அவர்கள் இணக்கமாக இருக்கின்றார்களா? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பைண்டிங், பணத்தை கூட விட்டு விடுங்கள், அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய பைண்டிங், அவ்வளவுதான். இத பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர, அதை விட்டுட்டு இதை காட்டு அதை காட்டுங்கிறதெல்லாம் என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? ஆதாரத்தை காட்டுங்கள். ஆதாரம் பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆச்சா? பேங்க்ல இருந்து பணம் டிரான்ஸ்பர் ஆச்சா ஐயா சொல்றதுக்கு? சும்மா இந்த இதெல்லாம் பேசக்கூடிய செந்தில் பாலாஜி முன் வச்சோம்னா நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு, ஆதாரம் கத்திரிக்காய் ஆதாரங்கிறதுனால நாங்களே வழக்கு தொடுத்திருக்கோம். திருப்பி கொடுத்துட்டாராம். அதனாலதானே இப்ப மாட்டிக்கிட்டாரு. வாங்கினேன் எந்த ஆட்சியில வாங்கினாரு? அம்மா அதிமுக. நீங்க புகார் கொடுத்தீங்க சார், நீங்க புகார் கொடுத்தீங்க. அவர் அமைச்சர்கள் இருந்து நீக்கியது அதிமுக.
அமைச்சர்ல இருந்து நீக்கு நீங்க தான் புகார் அவர் மேல புகார் நாங்க தானே புகார் கொடுத்தோம். அப்புறம் வழக்கு கொடுத்தோம். அவருக்கு பிறகு வந்து என்ன பண்ணீங்க, 2 முக்கிய பொறுப்புகள், அமைச்சர் பொறுப்புகள் கொடுத்து கட்சியில மதுவிலக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திருடன் வருஷமெல்லாம் திருடிட்டு இருக்க மாட்டான், புரிஞ்சுக்கோங்க. அதனால அவனுக்கு திருடன்கிற ஒரு முத்திரையை குத்தி அனுப்ப முடியாது. இதே எடப்பாடியார் வந்து நாளைக்கு முதலமைச்சரா வரமாட்டாருன்னு என்ன இருக்கு? இன்றைக்கு இல்லைனாலும் இன்னும் 10 ஆண்டு கழிச்சு கூட அவர் முதலமைச்சர் வர்றாரு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு, இப்பதான் சின்ன வயசு தான் அவருக்கு. அதனால நம்முடைய முதல்வர் வயது சார் 70 வயது. இன்றைய தினம் எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து தயாநிதி மாறன் அவர்கள் போட்ட அந்த அவதூறு வழக்குக்கு அவர் வந்து நேரில் ஆஜராவதற்கு எனக்கு விதிவிலக்கு கொடுங்க, எனக்கு வயது 70 வயோதிகத்தை அடைஞ்சிட்டேன், அதே போல நான் வந்து எனக்கு ஹெல்த்ல இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துல முறையிட்டு இருக்காரு. 70 வயது ஆகுது. 70 வயது ஆகுது. சரி, சந்தோஷம். அவரெல்லாம் 100 வயசு வரையும் வாழ்வாரு. அவர் வாழ்வாரு. அடுத்த 20 ஆண்டு கழிச்சு அவர் சீஃப் மினிஸ்டரா வருவாரு, கவலைப்படாத. 20 ஆண்டு கழிச்சு. ஆமா.